வார்த்தை சொல்லுது, அவனை போல ஒரு உத்தமனும் சன்மார்க்கனும் இந்த பூமியில இல்லைன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 குமாரர்கள் இருந்தார்கள், 3 குமாரத்திகள் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள், அநேக திரளான ஐஸ்வர்யங்கள் இருந்த ஒரு செல்வாக்கா இருந்த ஒரு மனிதன். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பிசாசானவன் அந்த யோபன் மேல கவனம் வைத்து என்ன பண்ண ஆரம்பித்தானா, அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கெடுக்க ஆரம்பிச்சான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவனுடைய பிள்ளைகளுக்காக அவன் மாதந்தோறும் தகன பலியிடுவான், கர்த்தருக்கென்று பலி செலுத்துவான். அந்த பலி செலுத்துகிற அந்த நேரத்துல ஏதாவது பிள்ளைகள் பாவம் செய்திருப்பான்னு சொல்லிட்டு அந்த யோபு எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பலி செலுத்துகிற ஒரு மனுஷனா இருந்தான். யோபு எல்லாவற்றிலும் உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கிறார். கர்த்தரே அவன் கொடுத்து சாட்சி கொடுக்கிறார், உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதனா இருந்தான். அப்படியாப்பட்ட மனுஷன் மேல பிசாசுடைய கவனம் சென்றது. இந்த கவனத்தினால பிசாசு என்ன நினைச்சானா, இவனை ஒண்ணுமே இல்லாத ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோபுவுக்கு ஒரு எல்லா விதத்திலும் இழப்பை கொண்டு வர தீர்மானித்தான். யோபு கிட்ட இருந்த சொத்துக்கள், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வேலைக்காரிகள் எல்லாவற்றையும் அழிக்கணும்னு நினைத்து கர்த்தரிடத்துல போயிட்டு அவன் பர்மிஷன் கேட்கறான். நீங்க எல்லாவற்றிலும் அவனுக்கு வேலை அடைச்சிருக்கிறீங்க யோபுவுக்கு, அதனால அவனுக்கு எல்லாவற்றிலும் நீங்க வேலை அடைச்சதுனால அவன் ஒரு பாதுகாப்பாகவும் அவன் செழிப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கிறான். ஆனா நீங்க என்கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க, அவனை கொஞ்சம் நான் அவனுடைய வாழ்க்கையில நான் விளையாடி பார்க்கறேன், ஆனா உங்களை தூஷிக்கிறானா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், இதோ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ உன் கையில தான் இருக்குது, எல்லாவற்றையும் நீ அவனை ஜீவனை விட்டுடு, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ சோதித்து பாரு அப்படின்னு சொல்லி யோபு சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு யோபு பார்த்து. நம்மளை பார்த்து அப்படி சொல்லுவாருன்னா நம்மளாம் நிலைச்சு நிற்போமான்னு தெரியாது. 7000 ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், இப்படி இருந்த எல்லா மிருக ஜீவன்களையும் அவனுடைய எதிரி பட்டாளம் எல்லா மிருக ஜீவன்களையும் வாரி கொண்டு போனது. அவனுடைய வேலைக்காரர்களை கொலை செய்து விட்டார்கள். அவனுடைய பிள்ளைகள் 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள் இருந்தாங்க ஒரே ஒரு வீட்டுல. அவங்க பாத்தீங்கன்னா மாசம் ஒரு பிள்ளை வீட்டுல போயிட்டு விருந்து பண்ணி பலியிட்டு, கர்த்தருக்கு பலியிட்டு விருந்துல அவங்களால புசித்து மகிழ்ந்து கர்த்தரை துதித்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட நேரத்துல வெள்ளம் அடித்து அந்த வீடுல மோதி அப்படியே அந்த சீலிங் விழுந்து 10 பேர்களும் ஒரே நாட்கள்ல மரித்து போனார்கள்.